guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நாட்டுக்கோழியில் ஒரு சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் கல்பாசி, அதுக்கப்புறம் நட்சத்திரப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இப்போது 4 பச்சை மிளகாய் நல்லா நீட்டாக நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 6-7 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் நம்ம குழம்புக்கு சேர்ப்போம் இல்லையா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே நல்லா கலரி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சுக்காவாக செய்கிறனால வேகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும்தான் சேர்க்குறோம். இதே நீங்கள் கிரேவியாக வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் சுக்காவாக கிடைச்சிரும். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.